ஹாய் மக்களே, இன்றைக்கி முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் பாசிப்பருப்பு, அதை எடுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, 2 பல் பூண்டு, கொஞ்சோண்டு காயம் அதை போட்டுட்டு குக்கரை மூடிடுங்க. ஒரு 2 விசில் விடுங்க. ஆவி போன பிறகு திறந்து பாருங்கள். 3/4 பதம் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நறுக்குன முட்டைக்கோஸ் நான் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை டைரெக்டாக அந்த பாசிப்பருப்பு வந்ததில் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அது கூட ஒரு 2-3 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. இதுதான் காரமே. ஒரு சின்ன தக்காளி போட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, நான் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். அது ஒரு வாசத்துக்காக. அதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி விடுங்க. ஏற்கனவே பாசிப்பருப்பு வேக வச்ச தண்ணி எல்லாமே இருக்கும். அதனால் கொஞ்சமாக விட்டு பழையபடி குக்கரை மூடிடுங்க. இதில் 2 விசில் விடுங்க. அப்போ தான் காய் வேகும். இப்போ கேஸ் போன பிறகு திறந்து பாருங்கள். பாசிப்பருப்பு, முட்டைக்கோஸு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம். அது எல்லாமே சேர்ந்து வந்திருக்கும். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், சேர்ந்து வந்திருக்கும். இது கூட 1 கப்பு துருவின தேங்காய் அரைச்சி போடலாம். நான் துருவியே போட்டிருக்கேன். சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டுருங்க. கொஞ்சம் கொதிக்க விடுங்க. தண்ணியாக வேணும்னா இப்படியே இருக்கட்டும், இல்லைன்னா கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு அது பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் வாசத்துக்காக போட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு ஒரு நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கிற முட்டைக்கோஸ் கூட்டில் அதை போட்டுருங்க. தாளிச்சதை போட்டு ஒரு கிளறி நம்ம தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை கிளறி விட்டுட்டு இறக்குனா முட்டைக்கோஸ் கூட்டு தயார். இதை சுடு சாதத்தோடு சாப்பிட நல்லாயிருக்கும். தேங்க்யூ.